புங்குடுதீவு வெளிச்ச வீடு என எல்லோராலும் அழைக்கப்படும் திசைகாட்டி பிரதேசத்தையும் வரலாற்று சிறப்புமிக்க பெருக்குமரம் பிரதேசம் போல் சுற்றுலா தலமாக முன்னேற்றும் நடவடிக்கை ஆரம்பம். சங்கு விளையிற தீவு, சங்க தமிழ நாண்ட தீவு, அம்பலவாணர் கட்டிய பாலம் மேலேறி போரோமே. புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. கடந்த காலம் நினைக்க வைக்கும் நினைவுகள் வெள்ள துளிகள் தூவும், மறந்து போகும் நடந்து போகும் மறந்து போகவில்லை சொந்த மண்ணி வாசம் எங்கு சென்றாலும் மூச்சில இருக்கும். வண்டி கட்டி பாலம் கட்டிய அம்பலவான சந்ததிக்கு நிலைத்திருக்கும் அவர் புகழை சாற்றும் ஊரு. வேளையிலே வந்தவளா பேரழகி கண்ணகியாம், கோயில் கொண்ட மண்ணும் இதுதானே. பேரிகைய கொட்டுங்கடா, பெருமைதனை கேளுங்கடா, கூட்டம் போட்டு ஆடுங்கடா தம்பிகளா. அப்பன் பட்டன் வாழ்ந்த இடம் இதுதானே, தமிழன் கப்பல் கட்டி ஆண்ட இடம் இதுதானே. குறி கட்டுவான் துறையில் போவோமே, கடல் தூரங்களா நகல் பார்ப்போமே. அம்புலி நீந்தும் கடல் அழகை பாரம்மா, அங்கே மிதந்திடும் படகாய் எனது மனசம்மா. அங்கு நாம் வழி மாறி போனாலுமே அந்த வெளிச்சக்கூடு ஊருக்கே திசை காட்டுமே. ஊர விட்டு தூர தேசம் போனாலுமே உள்ளுக்குள்ள ஊர் நினைப்பு நித்தம் வாட்டுமே. மண் வாசம் இன் வாசம் மாறாதம்மா, இந்த புங்கை மண்ணிலையே என் உசிறு போகணுமே. மண் வாசம் இன் வாசம் மாறாதம்மா, இந்த புங்கை மண்ணிலையே என் உசிறு போகணுமே. புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. எங்களோடு கடலின் நடுவே புங்குடுதீவு நிறைந்த கலையை அடிப்பாடு மணல் மீது கடற்கரையில் எங்கள் தீவு பெருக்கு மரமும் சரிதம் கூறும் பொங்கை மண்ணின் வரலாறு. சுற்றிப்பாடு மலை வலை வீசி மன கவரும், ஊருக்குள்ளே வந்தால் புக விடாது கட்டி வாசம். பெரிய கிராய் குளமும் வெறும் வயலும் பசுமை சேர்க்குதே, அழகு நிறைந்த இயற்கை மண்ணை இந்த மனசு இயக்குதே. சுற்றி பாரு எங்கள் தீவு. புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா. புங்குடுதீவு வெளிச்ச வீடு என எல்லோராலும் அழைக்கப்படும் திசைகாட்டியின் ஆரம்ப வேலைகள் கனடா தீபன் TRM தலைமையில் தீர்ப்பாயம் வாட்ஸ்அப் குழும உறுப்பினரும் ஊர் பெற்றாளனுமாகிய பரமலிங்கம் மயூரன் ஏற்பாட்டில் முடிவடைந்து உள்ளது என்பதை மன திருப்தியுடனும் பெருமையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக முழு அனுமதியினையும் செயல்பாட்டையும் தொல்லியல் திணைக்களம் மற்றும் யாழ் செயலகம் ஆகியோரின் அனுமதியுடன் புங்குடுதீவு கண்ணகை அம்மன் கோயிலில் இருந்து வெளிச்ச வீடு வரையான கடற்கரை வீதி அவற்றிலுள்ள பற்றைகள்
கல்லுகள் அகற்றப்பட்டு முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளது என்பதுடன் திரைகடல்கள் தாண்டினோம், திரவியங்கள் தேடினோம், தரணி எங்கும் தடம் பதித்து உட்பெயரை நிலைநாட்டினோம். இது காற்று வழி கிராமம் காண நீயும் வரோணும், கைகள் கோத்து தரோணும், நம்மோர் மீளெழுச்சி பேரோணும். இது காற்று வழி கிராமம் காண நீயும் வரோணும், கைகள் கோத்து. அதேபோல் வெளிச்ச வீட்டை சுற்றி யாரும் அருகில் செல்ல முடியாத நிலையில் இருந்த முட்செடிகள், பற்றைகள், கல்லுகள் அகற்றப்பட்டு முழுமையாக புனரமைக்கப்பட்டு உள்ளது என்பதுடன் சேர சோழ பாண்டியர்கள் ஆசைப்பட்ட தேசம் இப்போ சீன தேசக்காரனுக்கும் எம்மூரில் தனி பாசம். களமாடி பல வீரர்களை ஈகையாக்கினோம் பாரு, கரிகாலனுக்கும் பெண் கொடுத்து பெருமைப்பட்டது எம்மூரு. திரைகடல்கள் தாண்டினோம். வெளிச்ச வீட்டிலிருந்து கடற்கரை இறங்கும் வரையான பகுதியும் முழுமையாக புது வருட தினத்திலிருந்து 5 நாள்களாக இரவு பகலாக புனரமைக்கப்பட்டதுடன் காண நீயும் வரோணும், கைகள் கோத்து தரோணும், நம்மோர் மீளெழுச்சி பேரோம். இதேவேளை தொல்லியல் திணைக்களம் வெளிச்ச வீட்டின் எந்த ஒரு மாற்றங்களோ புதிதாக எதையும் நிர்மாணிக்கவோ எந்த ஒரு பதிவும் இடவோ எந்த ஒரு வேலைப்பாடும் தமக்கு தெரியாமல் செய்ய அனுமதி தரப்படாது எனும் உத்தரவாதத்துடன் 10 தினங்களுக்கு முன்னர் தொல்லியல் திணைக்களம் நேரில் வந்து பார்வையிட்டு மேலதிகமாக நீங்கள் செய்யவுள்ள உல்லாச சுற்றுலா பயணிகளுக்கான இருக்கைகள், சிறுவர் விளையாட்டு திடல் போன்றவற்றை குறித்து கலந்துரையாடி சென்றனர் என்பதை மன மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கோயில் கூளம், பள்ளி கூடம், வானர் பாலம், கண்கூடு, நாவரசுகள் நிறைந்து வழியும் பூவரசுகள் கொண்ட காடு, கண்ணகியும் கள்ளியாரும் கவனமீட்கும் பூமி பாரு. நைனத்தாயை அடைய நீயும் பழி கொடுக்கும் மங்களூரு, நைனத்தாயை அடைய நீயும் பழி கொடுக்கும் மங்களூரு. புலம்பை அந்து நின்றாலும் இன்றைய தினம் அங்கு பாழடைந்து போய் இருந்த கிணறும் முழுமையாக புனரமைக்கப்பட்டு அங்கிருந்த சேறுகள், பாறாங்கல்கள், கால்நடை எலும்புகள் யாவும் அகற்றப்பட்டு நீர் இறைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டதுடன் ஆரம்ப வேலைகள் நிறைவுக்கு வந்துள்ளன. திரைகடல்கள் தாண்டினோம், திரவியங்கள் தேடினோம், தரணி எங்கும் தடம் பதித்து உட்பெயரை நிலைநாட்டினோம். இது காற்று வழி கிராமம் காண நீயும் வரோணும், கைகள் கோத்து தரோணும், நம்மோர் மீளெழுச்சி பேரோணும். இது காற்று வழி கிராமம் காண நீயும் வரோணும், கைகள் கோத்து தரோணும், நம்மோர் மீளெழுச்சி பேரோணும். இந்துமா கடலலை வந்து எழில் குஞ்சும் உங்குடு தீவினிலே அரணாக குஞ்சி விளையாடும் அழகோ அழகு எங்கள் புங்குடு தீவே வாழிய வாழியவே.
எங்கள் புங்குடு தீவே கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றோம். வரம் தந்த தாயே எங்கள் புங்குடு தீவே கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றோம். தரமான தீவாக தகுதி மேற்படி நிகழ்வில் இலங்கை அரச தொல்லியல் திணைக்களத்தின் ஜாழ் தீவக மண்டல அதிகாரிகளில் ஒருவரான திருமதி செல்வகுமார் ரோஹிணி அவர்களும் முன்னாள் அதிபரும் புங்குடுதீவு மண்ணின் மைந்தருமான திரு SK சண்முகலிங்கம், சமூக சேவையாளர் திருமதி தனபாலன் சுலோசனாம்பிகை, ஊர் பிரமுகர்கள் திரு சஞ்சீவ், திரு சேயோன், திரு தம்பா, திரு குகன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். பூவரசம் பூக்களில் தேனீக்களின் இசையும் புன்னகை சொரியும் பனைகளின் செடிப்பும் திரு நாவலன், திரு குணாளன், திரு சதீஷ் ஆகியோர் வர முடியாத சூழ்நிலையை தெரியப்படுத்தி தமது ஆலோசனைகளையும் தெரிவித்திருந்தனர். இதேவேளை மிக விரைவில் தொல்லியல் திணைக்கள ஜாழ் உதவி பணிப்பாளர் நாயகமும் நேரில் வந்து பார்வையிட்டு தமது ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிங்களமாடி அரங்கேற்றும் கல்வியின் பசியும் புங்குடு தீவே வாழியவே எங்கள் புங்குடு தீவே வாழியவே. வரம் தந்த தாயே எங்கள் புங்குடு தீவே கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றோம். அத்துடன் கண்ணகையம்மன் கோவிலில் இருந்து ஆரம்பிக்கும் இந்த கடற்கரை பாதையில் வெளிச்ச வீடு வரை தனது செலவில் சவுக்கு மரம் அமைத்து தருவதாக அழகன் எனும் கனடாவில் உள்ள கனகரட்னம் உமாசங்கரும் உறுதி தந்துள்ளார். கதிரொளியும் அணைத்து முத்தமிடும் வாஞ்சையும் பூர்வீகம் கொண்ட கோவில்களின் வரலாறும் கதிரொளியும் அணைத்து முத்தமிடும் வாஞ்சையும் பூர்வீகம் கொண்ட கோவில்களின் வரலாறும் கார்மேகங்கள். இன்றைய தினம் எமது புங்குடுதீவினுடைய பெருமையை சேர்க்கின்ற திசைகாட்டி என்று அழைக்கப்படுகின்ற வெளிச்ச வீட்டை பார்வையிடுவதற்காக தீவுப்பகுதி தொல்பொருள் திணைக்கள பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற ரோஹிணி அவர்கள் இன்று வருகை வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய கூற்றின்படி யாரும் இந்த கட்டிடத்தில் எதையும் செய்யக்கூடாது என்றும் இது சம்பந்தமாக தான் பிரதேச செயலகத்துடன் தொடர்பு கொண்டு தொல்பொருள் திணைக்கள உதவி பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு இதனுடைய தாற்பயங்களை, இதனுடைய எல்லைகள் போன்றவற்றை அறிந்து அதன் பின்னர் தான் வந்து இதற்கான முடிவுகளை எங்களுக்கு தெரிவிப்பதாகவும், இந்த வேலை செய்வது சம்பந்தமாக தொல்பொருள் திணைக்களத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டியது, இதை செய்கின்றவர்கள் யார் முன்னிக்கின்றார்களோ அவர்கள் எழுத்து மூலமான ஒரு கடிதத்தையும் தங்களுக்கு தர வேண்டும். அது பிரதேச செயலகத்திற்கும் கொடுக்க வேண்டும். அதனை பயன்படுத்தி தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் கூறினார். இது சம்பந்தமாக சுவிஸிலே இருக்கின்ற முன்னாள் சுவிஸ் மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தினுடைய தலைவர் சுவிஸ் ரஞ்சன் அவர்கள் எமது புங்குடுதீவில் இருக்கின்ற தெற்கு மரத்தை எவ்வாறு தொல்பொருள் திணைக்களத்தோடு தொடர்பு அதை ஒரு மக்கள் கவரக்கூடியவாறு அமைத்தாலோ அதே போன்ற ஒரு நிலையை இதை உருவாக்க வேண்டும் என்று பெரும் முயற்சியை மேற்கொண்டிருந்தார். அதற்கான நிதி உதவியை
தீர்ப்பாய ஒன்றியத்தினுடைய உறுப்பினர் ஜீவன் அவர்கள் லண்டனில் இருக்கின்ற தீர்ப்பாய ஒன்றியத்தினுடைய உறுப்பினர் திருவாளர் பரமலிங்கம் மயூரன் அவர்களும் நிதியுதவி வழங்குவதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை எமது சமூக சேவை தொண்டரான தம்பா அவர்களும் அதே போன்று சமூக சேவை ஈடுபாடுடைய சேவன் அவர்களும் பிரதேச சபை உறுப்பினர் சஞ்சீவனும் நாவலன் போன்றவர்களும் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். தொல்பொருள் திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு சகல ஏற்பாடுகளையும் மக்கள் விழிப்புணர்வு ஒன்றிய முன்னாள் தலைவர் சுவித் சஞ்சன் அவர்கள் தன்னால் இயன்றளவு இதற்கான அனுமதிகளை பெற்றுத்தர முடியும் என்பதையும் கூறியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த காணிக்கு அருகாமையில் இருக்கின்ற காணி உரிமையாளர் சேனாதிராஜா அவர்களுடைய மகள் சுலோசனாவும் ஏனைய காணிக்காரர்களும் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களும் இதற்கான போக்குவரத்து பாதை ஒன்றை எவ்வாறு அமைப்பது என்றுதான் அவருடைய எண்ணம். சிலர் கூறுகின்றார்கள் கடற்கரை பகுதியில் பாதை இருக்கின்றது என்றும், சிலர் கூறுகின்றார்கள் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய வெளிச்ச வீட்டுக்கு முன்னால் பாதை இருப்பதாகவும். ஆகவே இது இன்னும் சரிவரை உணர முடியாது இருக்கின்றபடியால் பொதுமக்களையும் திணைக்களத்தையும் தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றார்கள். ஆகவே வேலைகள் இந்த வருடத்தில் மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று பரமலிங்கம் மஜூனுடைய வேண்டுகோளை ஏற்று தம்பா அவர்கள் தன்னுடைய முழு முயற்சியையும் சேவன் மூலமும் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து வருட முற்பதியிலேயே ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கூறியிருந்தோம் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய எந்த விதமான அனுமதி இல்லாமல் இதில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்று. அதற்கான அனுமதிகளையும் விரைவில் பெற்று அதை சீர் செய்வார்கள் என்று அடிப்படையில் இன்று எமது தீவுப்பகுதி தொல்பொருள் திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற கோனி அவர்களை அழைத்து இது சம்பந்தமாக இங்கு வேலைகள் செய்கின்ற நபர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு இதற்கான விளக்கங்களையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மூர்தீவு மக்களுடைய வரலாற்றில் ஒரு சிறப்பு மிகுந்த இடமாக இருக்க வேண்டும். ஆகவே அதனை அழகுபடுத்துவதற்காக எமது தேசத்தின் உறவுகள் வெளிநாடுகளிலிருந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். அதற்கு பூரண ஒத்துழைப்பை எல்லோரும் சேர்ந்து வழங்குவதன் மூலம் இது ஒரு எமது புங்குடுதீவின் பெருமைக்குரிய இடமாக மாற்ற முடியும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் இதில் சமூக செயற்பாட்டாளராக இயங்குகின்றவர்கள் தங்களுடைய முழு உற்சாக இதனை ஈடுபட்டு மனம் தளராது எடுத்த முயற்சியை திறம்பட செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். டிபார்ட்மெண்ட் ஒரு அட்வைஸ் இல்லாம இதுல செய்யலாம், மானிட்டரிங்லாம் இன்னும் செய்யலாம். சுவிஸ் ரஞ்சன் அவரும் உங்களோட பதச்சுத்தான் முடிவு தீர்மானம் தான் செய்கிறார். ஒன்றும் செய்யலாம், உங்களோட மானிட்டரிங் இல்லாம ஒன்றும் செய்யலாம். அதான் சொல்லலாம். அடுத்த கட்டம் இதை என்ன மாதிரி கொண்டு வரலாம்ன்றது சொன்னீங்கடா, என்ன மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வந்து எவ்வளவு அணுகலாம் அகலம் லெட்டர் போட்டிருக்கிறோம். லேண்ட் இந்த விவரம் வரும் உங்களுக்கு, ஏர் லேண்ட் ஓனர் இந்த பரப்பளவு வரும் உங்களுக்கு. அந்த அப்புறம் நாங்கள் அதுல இருந்து மோனிமெண்ட்ஸுக்கு 10 அடியோ உங்களோட அளவு பிரமாணம் இருக்குது செய்யப்படும். அதுக்குரிய பவுண்டரிய போட்டுட்டு அங்கால நீங்கள் தான் அவர்களுக்கும் சமூக சேவையாளர் சண்முகலிங்கம் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் இந்த சேவைகளை செய்கின்ற தம்பா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இது நான் சிறிய காலத்தில் இருந்த பொழுது மகாலிங்க சிவ மாஸ்டர் அவர்களுடைய காணியை தான் இந்த வெளிச்ச வீடு 43ஆம் ஆண்டு கட்டப்பட்டது என்று நான் அந்த 68ஆம் ஆண்டு நான் சிம்பிளையாக இருக்கும் பொழுது இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். எனது காணி பக்கத்தில் இருக்கிறபடியாக
அந்த முறையால் இன்னும் பாதை வந்து கணக்கறிவுடன் அது உறுதியிலே இருக்கிறார். ஆனாலும் நாங்கள் அந்த காலத்திலே இடைவெளி பாதையை தான் பார்த்து இப்பொழுது அந்த காணியில் எங்களுடைய காணியும் அதில் இருக்கிறது. சுவிஸ்வஞ்சலின் வேண்டுகோளுக்கு நாங்கள் பரமலிங்கம் மேம்பட்டவர்களுக்கு சேர்த்து கேட்டபடியாக எங்களுடைய காணியில் தான் நாங்கள் அவர்களுக்கு பாதை வழங்க கொடுத்துள்ளோம். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்றதொரு பணி செய்வோம், இடர்வரினும் நில்லோம், அஞ்சோம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். மக்கள் சேவையே மகேசன் சேவை. பாரம்மா அங்கே மிதந்திடும் படகாய் எனது மனசம்மா. அங்கு நாம் வழி மாறி போனாலுமே அந்த வெளிச்சக்கூடு ஊருக்கே திசை காட்டுமே. ஊர விட்டு தூர தேசம் போனாலுமே உள்ளுக்குள்ள ஊர் நினைப்பு நித்தம் வாட்டுமே. மண் வாசம் மின் வாசம் மாறாதம்மா. இந்த புங்கை மண்ணிலையே என் உசிறு போகணுமே.